விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். செவ்வாயின் ஆதிக்கமும் நீர் தத்துவத்தின் ஆழமும் கொண்ட தீர்க்கமான மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வெளியில் உங்களை பார்ப்பவர்கள் விருச்சிகம் என்றால் கொட்டும், கோபப்படும் என்று தவறாக ஒரு சித்திரத்தை வரைந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேல் போல உருவத்தை கொண்டிருப்பதால் நீங்கள் அனைவரிடமும் தவறாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சு அனைவரையுமே காயப்படுத்துவது போல இருக்கும் என்று உங்கள் மீது ஒரு தவறான கருத்துக்களை அனைவரும் இதுவரைக்கும் உங்கள் மீது வைத்து கொண்டும் தாங்க இருக்கிறாங்க. விருச்சிகம் என்பது உங்களது ஆகச்சிறந்த குணம் என்ன தெரியுமா? உங்களை நம்பி வந்தவன், உங்களை சார்ந்தவன் எக்காரணம் கொண்டும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அவர்களுடைய முகத்தில் ஒரு சின்ன வாட்டம் தெரிந்தால் கூட உங்களுடைய நெஞ்சானது பொறுத்து கொள்ளாது. அவர்களுக்கு என்ன வேண்டும், வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டும் என்ற அனைத்தையும் உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற உங்களது இந்த ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் உங்களையே முற்றிலுமாக மறந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் மறந்து உங்களுடைய நண்பர்களுக்காகவோ உங்களுக்கு பிடித்தவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஓடிய நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்கும். உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கலாம். அதை அப்படியே பாதியில் போட்டுவிட்டு அவர்களுக்கு உதவ நீங்கள் ஓடி இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்காக காத்திருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு அவசரம், நான் போயிட்டு வருகிறேன் என்று உங்களுடைய இரத்த பந்தங்களின் தேவைகளையும் அவர்கள் உங்களோடு செலவிட நினைத்த உன்னதமான நேரங்களையும் அலட்சியம் செய்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் சொந்த உடலின் ஆரோக்கியத்தை, உங்களது எதிர்கால சேமிப்பை, உங்களது தொழில் வளர்ச்சியை பற்றி நீங்கள் ஒரு கணமும் இதுவரைக்கும் யோசித்திருக்கவே மாட்டீங்க. காலம் கடந்து நீங்கள் திரும்பி பார்த்தபோது யாருக்காக நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்தீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களது வாழ்க்கையை மிக நேர்த்தியாக கட்டமைத்து கொண்டும் சொத்து சுகங்களோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டும் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் எங்கே தொடங்கினீர்களோ அதே ஒரு இடத்தில் தேங்கி நின்ற அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். குடும்பத்திற்குள் நீ எங்களுக்கு என்ன செய்தாய், எப்போது பார்த்தாலும் அடுத்தவர்களுக்குத்தானே ஓடினாய் என்ற வசவு சொற்கள் உங்கள் மீது மட்டுமே தாங்க மிஞ்சிருக்கும். உங்களது சொந்த தொழில் அல்லது வேலை சரியான கவனிப்பு இல்லாததால் நஷ்டத்தை இதுவரைக்கும் சந்தித்திருக்கும். கையில் போதிய சேமிப்பு இல்லாமலும் எதிர்காலம் குறித்த பயம் உங்களை சூழ்ந்த போதுதான் உங்களை நீங்களே அழித்து கொண்டதன் கொடூரமான பிற்கால கெடுதலையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணரவ ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் அதுல பிரச்சனைகளும் கெடுதலும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒரு பழக்கம் எப்போதுமே இருக்கும். யாராவது உங்களிடம் வந்து ஒரு உதவியை கேட்டால் உங்களின் சூழ்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் என்னால் முடியாது என்று ஒத்த வார்த்தையில் மறுத்து சொல்ல உங்களுக்கு நாக்கு என்பது வரவே வராது. ஐயோ, நாம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மனம் உடைந்து விடுமே, நம்மை பற்றி தவறாக நினைத்து விடுவார்களே என்ற வீண் இரக்கத்தால் உங்களுடைய அத்தியாவசிய வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு அவர்களின் சுமையை தலைமையில் தூக்கி சுமந்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களது தொழில் அல்லது வேலையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது, ஒரு இன்டர்வியூவோ ஒரு ப்ராஜெக்டோ நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதே ஒரு நாளில் உங்களுடைய நண்பர் ஒருவரின் சொந்த காரியத்திற்காக நீங்கள் அலைய வேண்டியது இருந்ததால் உங்களது அந்த உன்னதமான லட்சிய வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிருப்பீங்க. அது ஆரம்பத்தில் அவர்களுக்காக நீங்கள் செய்த ஒரு தியாகம் போல தெரியலாம். ஆனால் வாழ்க்கையில போக போக ஏன் நாம் இதை செய்தோம், எதற்காக அவர்களுக்கு இதை செய்தோம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தோன்ற ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சொத்து வாங்கவோ அல்லது ஒரு நல்ல முதலீடு செய்யவோ கையில் பணமானது வைத்திருந்திருப்பீங்க. அப்போது உங்களை சார்ந்த ஒருவர் வந்து எனக்கு ஒரு அவசரம், பணம் கொடும் என்று கேட்டபோது உங்களது எதிர்கால முதலீட்டு வாய்ப்பை நீங்கள் கிள்ளி எறிந்துவிட்டு அந்த ஒரு பணத்தை நீங்கள் கொடுக்கவோ ஆரம்பித்திருப்பீங்க. இன்று வரைக்கும் அந்த ஒரு பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி வந்திருக்காது. அந்த சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்காமலும் போயிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க வேண்டிய சொத்தும் உங்களுடைய பணமும் உங்களுடைய கையை விட்டு போயிருந்திருக்கும். இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் உண்மையா பொய்யா என்பதையும் நிச்சயமாக நீங்கள் கூறவே வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்தில் நம்மளை ஏமாற்றியவர்களிடம் மீண்டும் போய் நியாயம் கேட்கலாமா, அல்லது அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து மீண்டும் வருந்தலாமா என்ற கடந்த கால பக்கங்களை யோசிக்கக்கூடிய ஒரு மைண்டானது உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். அந்த பழைய நினைவுகளை, அந்த பழைய மனிதர்களை பற்றி யோசிப்பதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்தால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். அதை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நடக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கப் போகிறது. மற்றவங்க என்ன நினைத்தால் என்ன, எனக்கு என்ன, என்னுடைய நிம்மதி எனக்கு முக்கியம் என்ற தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களிடம் வந்து யாராவது தேவையில்லாத காரியங்களை ஒப்படைத்தால் கூட முகத்திற்கு நேரே கண்ணியமாக, அதே ஒரு சமயம் தீர்க்கமாக இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லத் தொடங்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் மாறுவீர்கள். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் தெரியுமா? உங்களுடைய வீணான நேரங்கள் மிச்சமாகும். அந்த நேரத்தை உங்களது சொந்த தொழிலிலும் உங்களது முன்னேற்றத்திலும் நீங்க முதலீடு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு அடிமையாக நினைத்த கூட்டம் உங்களது இந்த தீர்க்கமான பேச்சை கண்டு மிரள ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான எல்லையை வகுத்து கொண்டு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் முடிவுகளில் நீங்கள் தைரியமாக என் முடிவு இதுதான் என்று சிங்கமாக போய் நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த துணிச்சல் உங்களை சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றியும் கொடுக்கும். உலகத்தையே நம்மால் சந்தோஷமாக வைக்க முடியாது. நாம் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றியுள்ள உண்மையான மனிதர்களையும் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் என்ற இந்த உன்னதமான உண்மையை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று தெரியுமா? மருத்துவமனை வாசலில் தெரிந்த நிஜ மனிதர்களின் ஒரு முகம். ஒரு முறை உங்களுக்கு பெரும் உடல்நல குறைவானது ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பீங்க. இத்தனை காலம் யாருக்கெல்லாமோ ஓடி ஓடி உதவினீங்களோ அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு, ஆனால் அவங்க யாரும் உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஒரு போன் கூட செய்து நலம் கூட விசாரித்திருக்க மாட்டாங்க. அன்று உங்களுடைய படுக்கைக்கு அருகில் கண்கள் கலங்கியபடி உங்களுக்காக பசி தூக்கம் பாராமல் விழித்திருந்தது உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய அப்பாவோ, உங்களுடைய துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ மட்டும்தான். அன்று உங்களுக்கு புரிந்திருக்கும், நாம் யாருக்கு உலகத்தையே இழந்தோமோ, ஆனால் நமக்காக நிற்பது இந்த சின்ன குடும்பம் மட்டும்தான். இனி என்னுடைய நேரங்கள் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமே நான் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, மற்றவங்களுக்காக ஓடாமல் நீங்கள் உங்களுக்காக ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். குடும்பம் அல்லது நண்பர்களின் ஒரு முக்கியமான விழாவில் எல்லா பொறுப்புகளையும் உங்களுடைய தலைமையில் இழுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட கூட நேரமில்லாமல் ஓடி ஓடி வேலையும் செய்திருப்பீங்க. விசேஷம் முடிந்து எல்லோரும் பாராட்டுக்களை பெற்றுக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு சின்ன குறைபாட்டை தூக்கி பிடித்து கொண்டு உங்களை ஒட்டுமொத்த கூட்டத்தின் முன்னிலையில் அசிங்கப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். அப்போது நீங்க சத்தம் போடவில்லை. சத்தமில்லாமல் அந்த ஒரு இடத்தை விட்டு வெளியேறியிருப்பீங்க. அன்றைய இரவோடு உங்களுடைய பழைய வெட்டி தியாக குணங்களானது செத்து மடிந்திருக்கும். இனி என்னுடைய சந்தோஷத்தை தான் நான் யாருக்கும் அடக வைக்க மாட்டேன் என்று உங்களுக்குள்ள நீங்களே ஒரு புதிய மனிதனை கண்டறியவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பித்திருக்கும். விருச்சிகம் ராசி சிங்கங்களை, நீங்கள் பிறருடைய மகிழ்ச்சிகளுக்காக உங்களையே நீங்கள் அழித்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தின் ஆசைகளை தியாகமோ செஞ்சிருப்பீங்க. நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்பி ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மட்டுமே பரிசாக பெற்று நடுச்சாமத்தில் சுவரோரம் சாய்ந்து அமர்ந்து விம்மி அழுத நாட்களும் இருக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய குடும்பத்தை முழுமையாக நம்புங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த துணிச்சல் உங்களை சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றியும் கொடுக்கும். உலகத்தையே நம்மால் சந்தோஷமாக வைக்க முடியாது. நாம் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றியுள்ள உண்மையான மனிதர்களையும் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் என்ற இந்த உன்னதமான உண்மையை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று தெரியுமா? மருத்துவமனை வாசலில் தெரிந்த நிஜ மனிதர்களின் ஒரு முகம். ஒரு முறை உங்களுக்கு பெரும் உடல்நல குறைவானது ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பீங்க. இத்தனை காலம் யாருக்கெல்லாமோ ஓடி ஓடி உதவினீங்களோ அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு, ஆனால் அவங்க யாரும் உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஒரு போன் கூட செய்து நலம் கூட விசாரித்திருக்க மாட்டாங்க. அன்று உங்களுடைய படுக்கைக்கு அருகில் கண்கள் கலங்கியபடி உங்களுக்காக பசி தூக்கம் பாராமல் விழித்திருந்தது உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய அப்பாவோ, உங்களுடைய துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ மட்டும்தான். அன்று உங்களுக்கு புரிந்திருக்கும், நாம் யாருக்காக உலகத்தையே இழந்தோமோ,
ஆனால் நமக்காக நிற்பது இந்த சின்ன குடும்பம் மட்டும்தான். இனி என்னுடைய நேரங்கள் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமே நான் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, மற்றவங்களுக்காக ஓடாமல் நீங்கள் உங்களுக்காக ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். குடும்ப அல்லது நண்பர்களின் ஒரு முக்கியமான விழாவில் எல்லா பொறுப்புகளையும் உங்களுடைய தலைமையில் இழுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட கூட நேரமில்லாமல் ஓடி ஓடி வேலையும் செய்திருப்பீங்க. விசேஷம் முடிந்து எல்லோரும் பாராட்டுக்களை பெற்று கொண்டிருந்த போது ஏதோ ஒரு சின்ன குறைபாட்டை தூக்கி பிடித்து கொண்டு உங்களை ஒட்டுமொத்த கூட்டத்தின் முன்னிலையில் அசிங்கப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். அப்போது நீங்க சத்தம் போடவில்லை. சத்தமில்லாமல் அந்த ஒரு இடத்தை விட்டு வெளியேறி இருப்பீங்க. அன்றைய இரவோடு உங்களுடைய பழைய வெட்டி தியாக குணங்களானது செத்து மடிந்திருக்கும். இனி என்னுடைய சந்தோஷத்தை தான் நான் யாருக்கும் அடக வைக்க மாட்டேன் என்று உங்களுக்குள்ள நீங்களே ஒரு புதிய மனிதனை கண்டறியவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பித்திருக்கும். விருச்சிகம் ராசி சிங்கங்களை, நீங்கள் பிறருடைய மகிழ்ச்சிகளுக்காக உங்களையே நீங்கள் அழித்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தின் ஆசைகளை தியாகமோ செஞ்சிருப்பீங்க. நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்பி ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மட்டுமே பரிசாக பெற்று நடுச்சாமத்தில் சுவரோரம் சாய்ந்து